Hi friends, welcome to the channel fishandpetshobby. இன்னைக்கு வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா ஓமம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லா வீட்லயும் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த ஓமம்னு சொல்ல போறக்கூடிய கேரம் சீட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரை நீங்கள் நம்மளோட அமேசிங் வெரிஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருங்க. மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சேனல் எக்கச்சக்கமான ஃபேக்ஸ் முடியான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக அந்த வீடியோ அப்போ நம்ம பார்த்துட்டோம்னா வந்து இந்த ஓமம் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். லைக் வந்து இந்த சீரகம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதே மாதிரி ரொம்ப சீரகத்தோட ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சீடு வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஏன்னா நம்மளோட பழக்க வழக்கத்தில் வந்து அதை டெய்லி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஒரு ஓமம் சீட்ஸை வந்து இங்கிலீஷில் வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா வந்து கேரம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சீடு அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஒரு சீட்ஸில் இருக்குது. அது வந்து நம்ம வந்து நிறையவே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இது வந்து இயர்லி லைக் வந்து ஆயுர்வேதா காலத்துலேருந்தே வந்து இப்போ முடிய வந்து நம்ம ஆயுர்வேதிக் மெடிசன் அப்படின்னாலே வந்து அதில் வந்து ஓமம் அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீடாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஈவன் நம்மளே வந்து நம்ம வயிற்றுக்கு ஏதாவது சரியில்லை அப்படிங்கிறப்ப வந்து ஓமம் வாட்டர் தான் நம்ம வாங்கி வந்து குடிப்போம். ஸோ சேம் இதே மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த ஒரு ஓமம் சீட்ஸில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடிய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்போயும் சொல்கிற மாதிரி தான் ஒரு லைக் எப்போயும் கேட்குறது தான். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ண தான் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்யூனிட்டியும் க்ரோ ஆகும். ஸோ லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஓமம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரம் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கடைகளுமே கிடைக்கும், ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கிற இந்த சீட்ஸில் வந்து நம்மளோட பேர்ட்ஸுக்கு கொடுக்குறோன்னா நம்ம பேர்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. ஸோ நம்மளோட பேர்ட்ஸுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து மெயினாக இந்த உங்களோட பேர்ட்ஸ் வந்து லைக் உதாரணத்துக்கு சொல்ல போனால் வந்து ரொம்ப ஹை ஃபேட் அதிகமாக இருக்குது, இல்லைனா வந்து ரொம்ப குண்டாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, இந்த ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து இந்த ஒரு ஓமம் சீட் வந்து நீங்கள் உங்களோட பேர்ட்ஸுக்கு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா உங்களோட பேர்ட்ஸோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக பர்டிகுலராக வந்து கொலஸ்ட்ராலே வந்து ரெண்டு இருக்கும். அது என்னென்னா வந்து குட் ஃபேட்டு பேட் ஃபேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து எல்டிஎல் ஹெச்டிஎல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ஓமம் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளோட பேர்ட்ஸ் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை தான் வந்து கம்மி பண்ணும், தவிர வந்து நல்ல கொழுப்பை கம்மி பண்ணாது. ஸோ அந்த கெட்ட கொழுப்பை கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல கொழுப்பு சத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக படுத்தும் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து மெயினாக வந்து இந்த ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ், இந்த ஸ்ட்ரோக் வந்து இறந்து போகிறது, இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகள், அதாவது வந்து இந்த கொலஸ்ட்ரால் அதிகமான என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகளுமே வந்து இந்த ஒரு ஓமம் சீட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பேர்ட்ஸுக்கு கொடுக்குறதுனால வராது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 ஹெல்த் பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது அப்படின்னு பார்த்துட்டோம்னா சேம் ஹார்ட் டிசீஸ் தான். இதுவும் என்ன பண்ணோம்னா வந்து பிளட் ப்ரெஷரை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா வந்து இந்த ஹை பிளட் ப்ரெஷர்லாம் இருந்தால் வந்து ஸ்ட்ரோக் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து இந்த ஒரு ஸ்ட்ரோக்கும் இருக்குது. லைக் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருப்ப, லைக் வந்து ரொம்ப பயப்படுது, இல்லை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்கிறப்பெல்லாம் வந்து ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்பெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக பிளட் ப்ரெஷர் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா பேர்ட்ஸ் வந்து சடனாக இறந்து போய் ஸ்ட்ரோக் வந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸும் வந்து நிறையா வரும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு ஓமம் சீட் நீங்கள் கொடுக்குறதுனால என்ன பண்ணணும்னா பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் அதிகமான பிளட் ப்ரெஷர் ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அதை வந்து லோயர் பண்ணி பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணி நார்மலாக வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். ஸோ நம்மளோட பேர்ட்ஸுக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து இந்த டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா நிறையா வரும். அதை வந்து வாமிட்டிங்காக இருக்கலாம், இல்லை வந்து லூஸ் மோஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து ப்ராப்பராக செரிமானம் ஆகாமல் வந்து பூப் வந்து ஒரு மாதிரி அப்நார்மலாக போகிறதெல்லாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நேச்சுரலான சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஓமம் வாட்டர் தான். ஸோ இந்த ஒரு ஓமம் அப்படிங்கிற நீ வந்து ஓமம் சீட் வந்து உங்களோட பேர்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குறனால என்ன ஆகும்னா உங்களோட பேர்ட்ஸோட டைஜஷன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே வந்து போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் புண் இருந்தாலும் லைக் வந்து இந்த அல்சர்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து வயிற்றில் இருக்கிற புண்களை கூட இந்த ஒரு ஓமம் அப்படிங்கிறத வந்து ஆத்திரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டைஜஷன் பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு ஓமம்
அப்படிங்கிற இந்த சீட்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷனையும் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த செரிமான பிரச்சனை இந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்து பேர்ட்ஸுக்கு வந்து இந்த வயிற்று சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரே தீர்வு அப்படிங்கிற பார்த்துட்டோம்னா வந்து இந்த ஒரு ஓமம் சீட் அப்படிங்கிற வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டோம்னா இன்னொரு பெரிய பிரச்சனை பேர்ட்ஸுக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இந்த சளி பிடிக்கிறது, இந்த ஸ்னீஸ் பண்ணும். ஸோ இந்த நீங்கள் குளிக்க வச்சுட்டீங்க இல்லை நைட் டைமில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப வந்து ஸ்னீசிங் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கோல்டு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு ஓமம் அப்படிங்கிற வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து பாடி ஹீட்டை வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற மெடிசனல் ஃபேக்ட்ஸை வச்சு என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி சளி பிடிக்கிறதுனாலும் சரி இல்லை வந்து ஸ்னீஸ் பண்ணுறது, ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிற இந்த பறவைகளுக்கு வந்து இந்த ஒரு ஓமம் சீட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து மேக்ஸிமம் வந்து கம்மி பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்து உங்களோட பேர்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கோல்டோ இல்லை ஷிவரிங்காக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து இந்த ஒரு ஓமம் சீட் அப்படிங்கிற வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். உங்களோட பேர்ட்ஸோட ஹெல்த்துக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்த்துட்டோம்னா வந்து நிறைய ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஒரு ஓமம் சீட்ஸில் இருக்குது. ஸோ ஆன்டிபாக்டீரியல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து பாக்டீரியல் டிசீஸ் அப்படிங்கிற வந்து நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு ஓமம் சீட் கொடுக்குறதுனால அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே ப்ரோ, இவ்வளோ சொல்கிறீங்க இந்த ஓமம் சீடை பற்றி. இதை வந்து எப்படி நம்ம கொடுக்கணும், லைக் வந்து நம்ம தினம் கொடுக்குற மாதிரியோ இல்லை மற்ற சீட்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து அப்படியே சும்மா அள்ளி போட்டு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இதுக்காண்டி தான் வீடியோவை ஃபுல்லாக பார்க்க சொல்கிறது. ஸோ ஓமம் சீட் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா வந்து ரொம்ப 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 கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம பேர்ட்ஸுக்கு கொடுக்கணும். ஏன்னா எப்போயுமே சொல்கிறது தான் அதிகமானால் அது வேறு மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கி விட்டுரும். ஸோ அதே மாதிரி தான் ஓமம்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் எப்போயுமே வந்து நீங்கள் உங்களோட பேர்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப வந்து மேக்ஸிமம் வந்து கையில் ஒரு 5 ஓமம் சீடு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பேருக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு பேருக்கு வந்து கொடுக்குறீங்கன்னா ஒரு 5 சீடு வந்து எடுத்தாலே போதும் மேக்ஸிமம் சொல்கிறேன். ஸோ இந்த 5 சீடை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வந்து ஒரு பிஞ்ச் அளவு, ஒரு நெகம் அளவு வந்து உங்களோட வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், உங்களோட பேர்ட்ஸ் குடிக்கிற வாட்டரில். அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த 5 சீடை எடுத்து லைட்டாக அந்த வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி அந்த தண்ணியை ஆற வச்சு உங்களோட பேர்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தடில் தான் கொடுக்கணும். ஸோ சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போயுமே ரொம்ப ஒரு பேருக்கு 5 சீடு தான் சொல்லிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வச்சுருக்கீங்களோ இல்லை காலனி பில்டிங் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சீடை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பவுடராகவும் கொடுக்கலாம், தண்ணியில் வேக வச்சும் கொடுக்கலாம். சரி ப்ரோ, இதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. இந்த சீடு அப்படிங்கிறது வந்து ஆல் சீசன் தான். ஸோ வந்து நீங்கள் எல்லா த்ரூ அவுட் த இயர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் கொடுங்க, இல்லைனா மேக்ஸிமம் வந்து ஒரு 2 தடவை கொடுத்தா போதும். ஸோ அதுக்கு மேலே வந்து கொடுக்க வேணாம். என்னோட சஜஷன் படி வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் வந்திருக்க டயத்து வந்து மேக்ஸிமம் கொடுக்காதீங்க. ஏன்னா சிக்ஸுக்கு வந்து இது ரொம்பவே புதுசாக இருக்கிறனால வந்து மேபி ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நார்மல் டயத்தில் கொடுங்க. மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 2 தடவை மட்டும் கொடுத்தாலே போதும். அதுக்கு தான் ரொம்ப அழுத்தி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப கம்மியான குவான்டிட்டி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் டைமிங் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு மாதத்துக்கு 1 இல்லைனா 2 மட்டுமே கொடுங்க. ஸோ ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த வீடியோ அவ்வளோ. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓமம் பற்றின பெனிஃபிட்ஸ் நிறையா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு நியர்பையில் இருக்க எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு சீட் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபிஷன் பெட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோ. நம்ம இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க, ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்தீங்க, மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.